ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சும் கூட. இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரதோஷம் கூட தவற விட்டதே கிடையாது. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கூட மாதத்தில் 2 பெர்மிஷன் போட்டு 2 பிரதோஷத்துக்கும் தவறாமல் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப கம்மியானது இப்போ ஒரு 2-3 மாதமாக தான். ஆனால் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போயே தீரணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு இருந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு முடிவோட எஃபர்ட் போட்டு என்னோட பெரிய பையனை அம்மாட்ட விட்டுட்டு சின்ன பையனை மட்டும் நான் பாட்டுக்கு பேக்கில் மாட்டி பைக் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் செடிகளில் கிடந்த பூவெல்லாம் பறித்து சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு தான் போனேன். காலையில் பூவை ரசித்து வீடியோ போட்டேன். இப்போ பூவை பறித்து வீடியோ போடுறேன். இவ்வளோதாங்க வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம், பாசிட்டிவாக இருப்போம், நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி பிரதோஷத்துக்கு சாமி கும்பிட்டாச்சு.